வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் டென்ஷனாக பரபரப்பாக போயிட்டு இருக்கு நம்ம லைஃப்பில். ஈவினிங்க்கு மேலேயாவது ஏதாவது ரிலாக்ஸிங்கான இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான ஷோ இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். எஸ், நம்மளோட ஷோ அதுக்கான ஷோ தான். வாங்க டைரக்டாக ஷோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் டயபெட்டிஸு, ஹார்ட் அட்டாக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான உடல் உபாதைகள்ங்க. சரி, இதுலேருந்துலாம் எப்படி வெளியில் வருது, எப்படி டாக்டர் கிட்ட போகாமல் எஸ்கேப் ஆகுறது அப்படின்லாம் கேள்வி கேட்டிங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான் யோகாசனம். ஸோ அந்த யோகாசனத்தை பண்ணால், ரெகுலராக பண்ணால் எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த செக்மெண்ட்டில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு என்ன ஆசனம் சொல்லி தர போகிறாங்க, என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து அர்த்த சிரசாசனா. சிரசாசனால பாதி, அர்த்தம்னா பாதி. சிரசாசனா தான் வந்து ஆசனங்களுக்குள்ளேயே வந்து ராஜா. எவ்வளோ ஆசனங்கள் இருக்குது, 84 லட்சம் ஆசனங்கள்லாம் இருக்குது. அந்த எல்லா ஆசனாக்குமே வந்து ராஜா வந்து இந்த சிரசாசனா. அதை வந்து பாதி வரைக்கும் நம்ம செய்ய போகிறோம். அதுதான் அர்த்த சிரசாசனா. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சில பயிற்சி ஆசனங்கள். தண்டாசனால உட்காந்துக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். பயிற்சி 1, காலை மடக்கிக்கலாம். வஜ்ராசனாக்கு வந்துருங்க. வஜ்ராசனால உட்காந்துட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா, 2 கையை வந்து இப்படி முன்னாடி வைக்கிறோம். முன்னாடி வச்சுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் இப்படி எழுந்துக்கோங்க. கை எந்த அளவுக்கு விரிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு வந்து காலை வந்து இப்படி விரிக்கணும். விரிச்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட முதுகு தண்டை வந்து நம்ம கீழே இறக்கணும். நல்ல முதுகு தண்டை நல்லா இப்படி கீழே இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு கையை வந்து நல்லா முன்னாடி இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு உங்களோட முதுகு தண்டு நல்லா கீழே வரணும். மார்பு பகுதி கீழே வரணும். உங்களோட சின் வந்து கீழே வரணும். அதே நேரத்தில் இந்த கால் வந்து நேராக இருக்கணும். அந்த 90 டிகிரி அப்படியே இருக்கணும். ரொம்ப முன்னாடி போயிடக்கூடாது, பின்னாடியும் போயிடக்கூடாது. கை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுட்டு உங்களோட செஸ்ட்டையும் சின்னையும் இப்படி கீழே வைங்க. இதுல இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தலை எடுத்துக்கலாம். மறுபடியும் இந்த பொசிஷன் வந்துட்டு தலை எடுத்துக்கோங்க. வஜ்ராசனால உட்காந்து ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இன்னும் ஒரு முறை வந்து இதை செஞ்சுக்கலாம். இது வந்து ஸ்பைன், நம்மளோட முதுகு எலும்பை வந்து நல்லா வந்து தளர்வடைகிறதுக்காக வந்து நம்ம இந்த பண்ணுறோம். அதே மாதிரி கை முன்னாடி நீட்டி வச்சுக்கோங்க. முட்டி போட்டுக்கோங்க. கால் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. கை முன்னாடி நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு உங்களோட செஸ்ட்டையும் சின்னையும் கீழே கொண்டு வரணும். உங்களோட நெற்றி பகுதி கீழே வைக்க வேண்டாம், சின்ன கீழே வச்சுக்கோங்க. இதுலேயே இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். வஜ்ராசனால உட்காந்து ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ பயிற்சி ஆசனம் 2, அது வந்து நம்ம பர்வதாசனம் வந்து பண்ண போறோம். அதுவும் வந்து அதே மாதிரி தான். கையை வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இதில் தான் இருக்கு உங்களுக்கு. இதுவே வஜ்ராசனால உட்காந்துட்டு நீங்க கை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றீங்களோ அந்த கை பொசிஷனை வந்து நீங்க மாற்றவே கூடாது. அதே மாதிரி கால் பொசிஷனையும் நீங்கள் மாற்றக்கூடாது. உங்கள் உடம்பு மட்டும் முன்னோக்கி பின்னோக்கி வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. கை நல்லா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு முட்டியை போட்டுட்டு அதுக்கப்புறம் டோ டக் பண்ணிவிட்டு அப்படியே ஏஞ்சிக்கிறோம். ஏஞ்சிட்டு உங்களோட பின்பகுதி நல்லா பின்னாடி இப்படி தள்ளிக்கிட்டே வாங்க. வரும்போது ஹீல் நல்லா கீழே வந்துடும். உங்கள் ஸ்பைனை வந்து கீழே நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இன்னொரு முறை பண்ணிடலாம். பர்வதாசனா. கை முன்னாடி நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. டோ டக் பண்ணி மேலே ஏஞ்சிக்கோங்க. அப்படியே இப்படி பின்னாடி வாங்க. நல்லா பின்னா தள்ளணும். தள்ளும் போது தான் வந்து உங்கள் பின்பகுதி பின்னாடி போகணும். அப்படியே வந்து உங்களோட முதுகு தண்டு நல்லா இப்படி கீழே வரணும். உங்கள் ஹீல்ஸ் வந்து கீழே வைக்க முடியலன்னா பரவாயில்ல, இப்படி தான் இருக்குன்னா பரவாயில்ல. ஆனால் முதுகு தண்டை வந்து நல்லா அப்படி வளைச்சி வச்சிருங்க.
இப்போ வரவங்க வந்து அப்படியே இப்படி செய்யலாம். ஹீல்ஸ் கீழே வச்சிருங்க. இதுலயே இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ நம்ம ஆசனாக்கு போயிடலாம். அர்த்த சிரசாசனா. இதுல வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட்ல வந்து கரெக்டா வந்து கவனிக்கணும். அதே மாதிரி வஜ்ராசனால உட்காந்துக்கோங்க. வஜ்ராசனால இருந்து உங்க 2 எல்போ வந்து நல்லா இப்படி கீழே வச்சுக்கோங்க. இதுல பொசிஷன் வந்து நீங்க கரெக்டா கவனிச்சு பண்ணணும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு தலை கூட வலிக்கிற மாதிரி கூட ஏற்படலாம். அதனால வந்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கையை வந்து இப்படி நல்லா இன்டர்லாக் பண்றோம். இப்படி வந்து ரொம்ப ஃபுல்லா இப்படி டைட்டா பண்ணக்கூடாது. கொஞ்சம் இப்படி லூஸா இப்படி வச்சுக்கோங்க. உங்களோட மண்டை பகுதி தலைப்பகுதி எப்படி இருக்கு, கொஞ்சம் இப்படி வளைஞ்சு வருது இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்ம இப்படி வைக்க போறோம். வச்சுட்டு உங்களோட எந்த பகுதி, இங்க நெற்றி பகுதியும் கிடையாது, உச்சம் தலையும் கிடையாது, நீங்க இதுல வைங்க. இதுல வைக்கும் போது தலை வந்து கீழே வைக்கிறோம். நீங்க வந்து கால் தூக்க தூக்க என்ன ஆயிடும்னா உங்களோட உச்சந்தலை வந்து இப்படி கீழே வரும். கால் இப்படிதான் தூக்க வருதுன்னா பரவாயில்ல. அப்புறம் முடிஞ்சா முன்னாடி கால் வந்து இப்படி முன்னாடி வச்சுட்டு தள்ளியும் வச்சுக்கோங்க. தள்ளியும் வச்சுட்டு இப்படி கீழே வைக்கலாம். இதுலயே இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். நீங்க வைக்கும் போது இந்த இடத்துல வைக்கணும். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்க உச்சந்தலை வந்துடணும். ஆக்சுவலா வந்து அர்த்த சிரசாசனால உங்க உச்சந்தலை தான் வந்து நல்லாவே அழுந்தணும். அதனால கொஞ்சம் கவனிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி கை பொசிஷனும் வச்சுக்கோங்க. உங்க தலைக்கு பாதுகாப்பா வந்து நம்ம கையை வந்து நம்ம இப்படி இந்த மாதிரி வைக்கிறோம். அவ்வளவுதான். இப்போ இன்னும் ஒரு முறை பண்ணிக்கலாம். அர்த்த சிரசாசனா. கை எல்போ அப்படி வச்சுக்கோங்க. கை இப்படி கோத்துக்கோங்க. நல்லா வளைவா இப்படி வளைஞ்ச மாதிரி இப்படி கோத்துட்டு கீழே வச்சுக்கோங்க. தலைப்பகுதி கீழே வச்சுட்டு அப்படியே வந்து பர்வதாசனம் எப்படி செய்வோமோ அதே மாதிரி எடுத்து செய்ய போறோம். முட்டி வந்து மடங்காம வந்து வைக்க போறோம். இப்படிதான் வருதுன்னா இப்படியே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை தலைப்பகுதி கீழே அழுந்தணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதுக்கு வந்து பயிற்சி ஆசனம், இதுக்கு வந்து கவுண்டர் போஸ் மாற்று ஆசனம். பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இப்படியே உட்கார்ந்துருக்கலாம். வஜ்ராசனாலே கொஞ்ச நேரம் உட்காரலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இதாகுதுன்னா நீங்க வந்து பாலாசனால வந்து பண்ணிடலாம். பாலாசனால வந்து அவ்வளவுதான், கை மேலே தூக்கிட்டு கீழே வச்சுட்டு அப்படியே வந்து உடம்ப வந்து தளர்த்திக்க போறோம். இதுலயே சில வினாடிகள் இருக்கலாம். தளர்த்திக்கலாம். இது அர்த்த சிரசாசனம். அர்த்த சிரசாசனா அதோட பயிற்சி ஆசனங்கள் வந்து நம்ம பார்த்தோம். இந்த அர்த்த சிரசாசனா பண்றதுக்கு நம்ம வந்து பர்வதாசனம் வந்து கண்டிப்பா வந்து செஞ்சே ஆகணும். பர்வதாசனாலே வந்து நிறைய அலைன்மெண்ட் கரெக்டா பண்ணா மட்டுமே வந்து இந்த அர்த்த சிரசாசனா பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அதனால ஸ்பைன் ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக வந்து நிறைய பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பயிற்சி தான் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது வந்து மாஜரி ஆசனம் மாதிரி வந்துட்டு உங்கள் ஸ்பைனை வந்து உங்கள் செஸ்ட்டையும் சின்னையும் கீழே வச்சுட்டு கையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லியிருப்போம். அது மாதிரி பண்ண பண்ண என்ன ஆகும்னா உங்கள் ஸ்பைன் நல்லாவே ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகிடும். முதுகு தண்டு நல்லாவே ஃப்ளெக்சிபிலிட்டி கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பர்வதாசனா பண்ணோம். அந்த மாதிரி பண்ணும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்கள் ஸ்பைன் கீழே நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகும். காலும் வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் கிடைக்கும். பின்னாடி ஆம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சும் போது உங்களுக்கு வந்து இந்த அர்த்த சிரசாசனம் நல்லா வரும். இது பண்ணும் போது என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த அலைன்மெண்ட்டை வந்து கரெக்டாக கவனிச்சுக்கணும். வஜ்ராசனால உட்காந்துட்டு கை எல்போ வச்சுட்டு கைகள் வந்து நல்லா வைக்கணும். இப்படி டைட்டாக கோக்குறதுக்கு பதில் நல்லா வந்து இப்படி வச்சுக்கணும். நம்மளோட மண்டை ஓடு எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு இந்த ஷேப்பில் வந்து அப்படியே வைக்கணும்.
இப்படி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறதோ இல்லை அப்படி இல்லாமல் நம்மளோட மண்டை ஷேப் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நல்லா இப்படி வச்சுட்டு வைக்கணும். ஆனால் கை வச்சு நம்ம அதை வந்து அழுத்தக்கூடாது. இந்த குட்டி குட்டி இந்த அலைன்மெண்ட்டில் நம்ம பார்த்துட்டோம்னா அந்த பொசிஷன் வந்து கரெக்டாகவே வந்து உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து நம்மளோட உச்சந்தலை வந்து கீழே வைக்கக்கூடாது. நம்மளோட இந்த ஃபோர் ஹெட்டுக்கு மேலே இந்த இடத்த வச்சுட்டு நம்ம பர்வதாசனா போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உச்சந்தலை வந்து கீழே வந்துடும். அது லைட்டாக அழுந்தணும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து பர்வதாசனா மாதிரி வந்துடுங்க. இதுதான் அர்த்த சிரசாசனா. இது பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மூளைக்கு வந்து நிறைய வந்து ரத்த ஓட்டம் வந்து அதிகமாகவே போகும். நல்ல வந்து கான்சன்ட்ரேஷன், உங்களோட பிரெயின் செல்ஸ்லாம் வந்துமே உங்களுக்கு நல்ல ஆக்டிவாக இருக்கும். ஸோ வந்து மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதனால வந்து ரொம்பவே நல்லது. இப்போ யார் சிரசாசனா பண்ண முடியல, சிரசாசனா ஃபுல்லாக வந்து தலைக்கீழே நிற்கும். இப்போ எப்படி நம்ம கால் கீழே வச்சுருந்தோமோ அந்த காலை வந்து மேலன்னு வந்து நம்ம தூக்கி நிற்போம். ஃபுல்லாக தலைக்கீழே நிற்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியும் நம்ம நிற்போம். அது பண்ண முடியாதவங்களுக்கு இது பண்ணலாம். ஈக்குவல் டு சிரசாசனா. அதனால வந்து நம்ம செய்கிறோம். பிகினர்ஸ் எல்லாருமே வந்து இதை செய்யலாம். ஆனால் வந்து ஹை பிபி இருக்கிறவங்க வந்து இதை வந்து செய்ய வேண்டாம். மற்றவங்க எல்லாருமே வந்து தாராளமாக செய்யலாம். இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ் பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை, ஆனா அதை எப்படி கத்துக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு காத்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் தான் இந்த செக்மெண்ட். எவ்வளவு ஈஸியா இவர் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கறத பாருங்க. இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில நம்ம டே டு டே லைஃப்ல, எவ்ரிடே லைஃப்ல எப்படி நம்ம வந்து வாக்கியங்களை ஆங்கிலத்திலே அமைத்து பயன்படுத்துவது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். மரக்கன்றுகளுக்கு இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சாப்ளிங்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ட்ரீ சாப்ளிங்ஸ். நம்ம பார்க்கக்கூடிய இந்த தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டென்ஸ். பர்டிகுலரா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த மாணவன் பள்ளி மைதானத்திலே மரக்கன்றுகளை நட்டு கொண்டிருக்கிறான். நடுகிறான் அப்படிங்கிறது பிரசன்ட் டென்ஸ். நட்டு கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்படிங்கிறது பிரசன்ட் டென்ஸ். நட்டு கொண்டிருக்கிறான். இது வந்து பிரசன்ட் கண்டினியூஸ். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா அன்றாடம் நடைபெறுகிற நிகழ்ச்சி. நடுகிறான் present tense. planting, நட்டு கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத is planting. இது வந்து பார்த்தீங்கன்னா plants கூட நீங்க வச்சுக்கலாம். he plants, he plants. அவன் நடுகிறான், present tense. he is planting, he is planting. நட்டு கொண்டிருக்கிறான், he is planting, he is planting. அவன் நட்டு கொண்டிருக்கிறான், present continuous tense. எதை நட்டு கொண்டிருக்கிறான்? மரக்கன்றுகளை. மரக்கன்றுகள் அப்படிங்கிறதுக்கு என்ன? saplings. Okay, he is planting, he is planting saplings, he is planting saplings. அவன் மரக்கன்றுகளை நட்டு கொண்டிருக்கிறான், continuous tense. he is planting saplings. எங்க நட்டுக்கிட்டு இருக்கான்? ஸ்கூல் கிரவுண்ட்லையா? கரெக்ட், ஸ்கூல் கிரவுண்ட். saplings, ஸ்கூல் கிரவுண்ட். இந்த இடத்துல ஆன் த ஸ்கூல் கிரவுண்ட் அப்படின்னு போடுவோமா, இந்த ஸ்கூல் கிரவுண்ட் போட போறோமா? ஆன் த ஸ்கூல் கிரவுண்ட்.
he is planting saplings on the school ground. பள்ளி விளையாட்டு மைதானத்திலே, பள்ளி மைதானத்திலே, பள்ளியினுடைய நிலத்திலே. He is planting saplings on the school ground. He is planting saplings on the school ground. Okay. He is planting in the school ground. He is planting saplings in the school ground. கிரவுண்டை தோன்றான். தோண்டி விதையை எங்கே வைக்க முடியும்? கிரவுண்டுக்குள்ளே தான் நம்ம விதைக்கிறோம் இல்லையா? அப்போ என்ன பண்ண முடியும்? He is planting saplings in the school ground. So this is the difference between ground and the floor. In and the on. மேலே நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுறது on. கீழே அடியில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுறது in. So there is a minute difference between in the ground and on the ground. இப்போ ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து திடீர்னு கிரவுண்டில் விழுந்துட்டார். திடீர்னு அவர் கிரவுண்டில் விழுந்துடுறார். இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஃபால் அப்படின்னா விழுதல், விழுந்துட்டார். விழுந்துட்டார் பாஸ்ட் டென்ஸில் சொல்லும்போது ஃபெல், விழுந்தார். ஃபெல் அப்படிங்கிறத விழுந்தார், அவர் விழுந்தாரு, கிரவுண்டில் விழுந்தாரு. கிரிக்கெட் விளையாடுறாரு, ஃபுட்பால் விளையாடுறாரு, இல்லைன்னா ஏதாவது ஒன்று விளையாடுறாரு, நடந்து போகிறாரு, வாக்கிங் போகிறாரு, போகும்போது விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறது இங்கிலீஷில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா he fell, he fell, விழுந்தார் past tense, he fell upon the ground. 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 He fell on the ground. இங்கே பார்த்தீங்கன்னா 2 sentences we have given. 2 சென்டென்ஸ் இருக்கு. இந்த 2 சென்டென்ஸுக்கும் சிம்பிளாக சாதாரணமாக வந்து ஒரு மீனிங் சேஞ்ச் இருக்கு. சாதாரணமாக ஒரு மீனிங் சேஞ்ச், மைன்யூட்டான ஒரு மீனிங் சேஞ்ச் இருக்கு. என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா? He fell upon the ground. He fell on the ground. He fell on the ground and he fell upon the ground. ரெண்டுமே கிரவுண்டில் விழுறது தான். மீனிங் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு வைக்கிறீங்களா? பயங்கரமான மீனிங் சேஞ்ச் இருக்கு. அது என்ன பயங்கரமான மீனிங் சேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். ஓகே. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்டா புதுசான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வரோம். இன்னைக்கு இவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத பாருங்க. வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில கடலுக்கடியில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதாவது கடல்ல நிறைய மீன்கள் இருக்குங்க. நமக்கு சொல்லணும் அப்படின்னா சுறா, திமிங்கலம், இல்லை கோல்டு ஃபிஷ், அதெல்லாம் கடலில் இருக்காதா? சரி, ஓகே. இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் நிறைய நம்ம சொல்ல முடியும். பட் ஆனால் அந்த ஃபிஷ்ஷஸுக்குன்னு தனித்துவமெல்லாம் இருக்க தானே செய்யுது. இப்போ ஜெல்லி ஃபிஷ்ஷுக்குன்னு பார்த்தோம்னா அதுக்குன்னு ஒரு தனி விஷயங்கள் இருக்கும், போனே இருக்காது. கெட்டல் ஃபிஷ் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு 3 இதயங்கள் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கடலுக்கடியில் இருக்க தான் செய்யுது. அப்படிப்பட்ட வரிசையில் இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, க்ளோன் ஃபிஷ்னு ஒரு ஃபிஷ் இருக்குங்க. இந்த ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் இதை ஹெர்மோஃபோரடைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறக்கும் போது அது ஆணா இருக்கும், ஆனால் வளர்ந்து அடல்ட் ஆகும்போது அது பெண்ணாயிடும். ஸோ இப்படி
அப்படிப்பட்டதா இருக்கிறது பார்த்தோம்னா இந்த ஃபிஷ்ஷோடைய உயிரினம் மட்டும்தான் அப்படின்னு கூட சொல்ல முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அம்சங்கள் இருக்கக்கூடிய இந்த க்ளோன் ஃபிஷ்ஷுக்குன்னு தனி ஒரு செக்டாரே இருக்கு. என்னன்னா நம்ம பிறக்கும் போது வந்து ஆணா பிறந்துட்டு அதுக்கப்புறம் பெண்ணா மாறுறது அப்படின்னு, அதுவும் இயற்கையாவே பெண்ணா மாறுறது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அது இந்த க்ளோன் ஃபிஷ்க்கு இருக்கக்கூடிய ஒரு தனி அம்சம் அப்படின்னு கூட சொல்ல முடியும். மோரே ஹீல்ஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் வரும். அது என்னப்பா அவ்வளோ ஷார்ப்பான பல்லு இருக்கு, அது வேற ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுதே, பயங்கர அக்ரெசிவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. அது கடிக்கிறதுக்காகலாம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலையா, அது வெறும் ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கிட்டு வெளியே கொடுக்கறது, அது சுவாசிக்கிறதுக்காக மட்டுமே தான் அது வாயை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எல்லாருமே இந்த ஹீல்ஸை பார்த்து பயங்கரமா பயப்படுவாங்க. பட் அப்படிப்பட்ட பயமே தேவை கிடையாது. ஆக்டோபஸ்ல மெமிக் ஆக்டோபஸ்னு ஒன்று இருக்கு. நான் எப்படி கமல்ஹாசன் மாதிரி பேசுறேன், அது இந்த வாய்ஸ் வச்சுக்கிட்டு. இந்த மாதிரி ஆக்டோபஸுமே மெமிக் பண்ணுமா. மெமிக்னா வாய்ஸ்ல கிடையாது, இமிட்டேட் பண்ணுன்னு சொல்றாங்க. ஸோ பொதுவா தனி சிறப்பு அப்படின்னு பார்த்தா எனக்கு அந்த மெமிக் ஆக்டோபஸ் ரொம்பவே பிடிக்கும். இதோடைய தனி சிறப்பு தான் இதோடைய சிறப்பே. என்னன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் கிடையாது. ஜெல்லி ஃபிஷ்ஷு, அப்புறம் சீ ஸ்னேக்கு, அப்புறம் லைன் ஃபிஷ்ஷு, இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியே ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் எப்படி அதோடைய அசைவுகள் பண்ணுதோ அதே மாதிரி அசைவுகள் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மெமிக் ஆக்டோபஸ். அது பார்க்கறதுக்கு அப்படியே போய் எங்கேயாவது பூந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செடிகளாக காணாமல் போயிடும். அந்த மாதிரி கண்டே பிடிக்க முடியாத மாதிரி இந்த மெமிக் ஆக்டோபஸ் இருக்கும். பட் இதோடைய சூப்பரான விஷயம் பாருங்களேன், அது தன்னுடைய ப்ரொடெக்டர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவோ இல்லை தன்னுடைய ப்ரொடெக்டர்ஸ் மாதிரியே மாறுச்சு அப்படின்னா எப்படி இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக தன்னுடைய உடலை யார் மாதிரி மாற்றணும்னு நினைக்குதோ, குறிப்பிட்ட இந்த ஒரு 5-6 உயிரினங்கள் மாதிரி மாற்றணும்னு நினைச்சதுன்னா அது மாற்றுமாம். அதனால தான் இதுக்கு மெமிக் ஆக்டோபஸ் அப்படின்னு பேரு. திமிங்கலத்தோடைய சத்தம் அது என்ன சத்தம் அப்படின்ற மாதிரி இருக்கும். 188 டெசிபிள்ஸோடைய சவுண்டை வந்து அண்டர் வாட்டர்ல கிட்டத்தட்ட 500 மைல்ஸ் டிராவல் பண்ண வைக்க முடியுமாம் இந்த திமிங்கலத்தினால. பக்கத்துல மட்டும் திமிங்கலம் சவுண்ட் பண்ணும்போது இருந்தோம் காது கிழிஞ்சிரும். நண்டுகளை பார்க்கறதுக்கு கொஞ்சம் அருவருப்பாகவும் பயமாகவும் இருந்தாலும் இந்த நண்டை பார்த்தா எவ்வளோ கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கு கைகள் இருக்கக்கூடிய ஒண்ணுதான். ஆனிமோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான சின்ன உயிரினத்தை 2 கையிலையும் வச்சுக்கும். பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும். வாக்ஸர் கிராப்னு மட்டும் இதுக்கு பேர் இல்லாம சியர் லீடர்ஸ் ஆஃப் சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பார்க்க ஏய் காமான் அப்படின்னு என்கரேஜ் பண்றதுக்கு கையில 2 வச்சு ஆடுவாங்க இல்லையா, அதே மாதிரி இதோடைய கையிலையும் வச்சு ஆடிட்டு இருப்பாங்க. பட் இந்த பாக்ஸர் கிராப் ஒன்று மட்டும் தான் கேட்டா இல்லை, எல்லா பாக்ஸர் கிராப்புமே இதை கையில வச்சுதான் சுத்தும். தன்னுடைய வாழ்நாள்ல முக்காவாசி என்ன முழு வாசியுமே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றணும் அப்படின்றதுக்காகவே அந்த அனிமியாவை கையில் வச்சிருக்கும். அந்த அனிமியா தான் அதோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்ல முடியும். அந்த பாக்ஸர் கிராப்ஸ்க்காகவே அதுவும் வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கையிலேயே எப்பவுமே வச்சுட்டு சுற்றும். இதனால எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது. பட் எப்பவுமே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கணுன்றதுக்காக கையிலேயே வச்சுட்டு சுத்தமா, அதான் பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு. சீ ஹார்ஸ் நீர் குதிரையெல்லாம் இருக்கு இல்லையா, இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே நீ பேசாம நீர்க்குதிரையாவே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நீர்க்குதிரையுடைய இனங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் தான் குழந்தைக்கு பிறப்பு கொடுக்குமாம். ஸோ அதனால அதோடைய வழி எல்லாம் ஆண்களுக்குமே தெரியும். ஆனா கேட்க கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு இல்லையா. பெண்கள் வந்து பிறப்பு கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னு தெரியும். பட் இதுல இந்த மேல் ஹார்ஸ் வந்து கிவிங் அ பர்த் டு ஒரு குழந்தை அப்படின்னு நினைக்கும் போது பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. கேட்கறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. இதுல ரிப்பன் ஹீல்ஸ்னு ஒரு ஹீல் இருக்கு பாருங்க, இதை பார்த்தாலே ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. பிறக்கும் போது ஆண் கருப்பு கலர்ல இருக்கும். அதுக்கப்புறமா வளரும் போது ஒரு அடல்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது ப்ளூ வந்து கலர்ல இருக்கும். பட் அது ஆணா தான் இருக்கும். ஆனா அதோடைய லாஸ்ட் ஸ்டேஜ்ல எல்லோவா டர்ன் ஆகிடும், அதுவும் ஃபீமேலாக மாறிடும் அந்த ஹீல்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்க தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நிஜமாவே இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க பாருங்கள் மனுஷங்க, அவங்கெல்லாம் வெரி கிரேட்டுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த டைனோசரை விட ரொம்ப பழமையானது ரொம்ப வயசானது அப்படின்னு சொன்னால் ஸ்பாஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கடல் கட்டில தான் இருக்குது. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப வயசான ஒன்று டைனோசரை விட அப்படின்னு சொல்கிறாங்க. கடலில் இருக்கக்கூடிய மீன்களை மட்டுமே உயிரினம்னு சொல்ல முடியாது. அதில் இருக்கக்கூடிய செடி கொடி தாவரங்கள் எல்லாமே உயிரினங்கள் தானே. அப்படிப்பட்ட வரிசையில் நூடி பிரான்ச்சை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சோலார் பவரை மட்டும் வச்சுமே இது எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு சோலார் பேனல் மாதிரி, அதாவது சூரியன் கிட்ட இருந்து எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிட்டு இது ஃபுல் பேக்டாக இருக்குமா, அதோடைய செயல்பாட்டுக்காக அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இது சோலார் பவர் பேங்க். ஃப்ராக் ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபிஷ் பார்க்கறதுக்கு ஃப்ராக் மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒரு ஃபிஷ். அதனால தான் இதுக்கு பேர் ஃப்ராக் ஃபிஷ். இதுக்கு பல்லே கிடையாது. அப்புறம் எப்படி சாப்பிடும்? ப்ரீ ஹோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அதோடைய வாயில் இருக்குமா, உணவுகள் எல்லாத்தையும் அங்கே போட்டு நல்லா மிக்சி மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா முழுங்குமா. ஸோ இதனால் அதுக்கு டீத்து கிடையாது, பட் ஒரு மிக்சியை வாயில் வச்சுருக்காங்க. பீகாக் மேண்டிஸ் ஷ்ரிம்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகை உயிரினம் பார்த்தீங்கன்னா கடல் தண்ணியை வேப்பர் ஆக்கக்கூடிய விஷயங்களை பண்ணுமாம். ஸோ அதனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்ஜின் மாதிரி செயல்படுது. கடல் தண்ணியை ஆவி ஆக்கிற ஒரு திறமை அப்படின்றது இந்த பீகாக் மேண்டிஸ் ஷ்ரிம்ப்ஸ் மட்டும்தான் இருக்குது. எதனால் இதுக்கு பீகாக் மேண்டிஸ்ன்னு பேர் வந்துச்சுன்றது சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக
பீகாக் மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Take care. நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல். ஒவ்வொரு டேக்கு பின்னாடியும் இத்தனை விஷயங்கள் நம்ம வந்து தெரியாம இத்தனை நாள் இருந்திருக்கோமா அப்படின்னு நீங்க வியக்கிற அளவுக்கு டெய்லி நிறைய விஷயங்கள் வந்து இந்த செக்மெண்ட் மூலமா பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு டேவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க போலாம். அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜனவரி 3ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த ஜனவரி 3ல் என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே முதல் பெண் ஆசிரியராக விளங்கிய சாவித்திரிபாய் புலே அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜனவரி 3ஆம் நாள். 1831ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் நாள் சாவித்திரிபாய் புலே அவர்கள் பிறந்தார். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு சமூக சீர்திருத்தவாதி, கவிஞர். இவர் எதற்காக இன்றைய இளைஞர்கள் பல பேருக்கு சாவித்திரிபாய் புலே அவர்களுடைய சாதனைகளை பற்றி தெரியாது. தந்தை பெரியாருக்கு முன்பே சாதி ஒழிப்பு, பெண்கள் உரிமைக்காக, தாழ்த்தப்பட்டவர்களுக்காக போராடிய ஒரு மாபெரும் பெண்மணி சாவித்திரிபாய் புலே அவர்கள். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலாக ஒரு பெண் குழந்தைகளுக்காக ஒரு பள்ளியை வந்து தொடங்கினார். அவர்களுக்காக பாடம் நடத்தினார். 1847ஆம் ஆண்டு இவரும் இவருடைய கணவர் மகாத்மா ஜோதிராவ் புலே அவர்களும் இணைந்து ஒரு பள்ளியை வந்து தொடங்குறாருங்க. இந்த பள்ளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண் குழந்தைகளுக்கு வந்து முதல்ல ஒரு 9 பெண் குழந்தைகள் இந்த பள்ளிகளில் வந்து படிக்கிறாங்க. அதன் பிறகு இவர் என்ன செய்யறாரு, என்னென்ன சாதனைகள் எல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, விதவை பெண்களுக்கு அந்த காலத்தில் வந்து மொட்டை அடிக்கக்கூடிய பழக்கம் இருந்ததுங்க. அந்த விதவை பெண்களுக்கு மொட்டை அடிக்கக்கூடாது என்பதற்காக அப்ப இருந்த நாவிதர்களை எல்லாம் திரட்டி ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தியவர் நம்முடைய சாவித்திரிபாய் புலே அவர்கள். அது மட்டும் இல்லைங்க, அந்த காலத்தில் வந்து பிளேக் நோயை வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. 1897ஆம் ஆண்டு பிளேக் நோய் வந்து அப்போ பெரிதாக தாக்கப்பட்டது. அந்த பிளேக் நோயினால் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காகவே இவரும் இவருடைய வளர்ப்பு மகன் யஷ்வந்த் அவர்களும் இணைந்து ஒரு மருத்துவமனையை வந்து தொடங்குறாங்க. அந்த மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளேக் நோயால் பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து கொஞ்சம் அப்பால் இருந்தது. அப்போ இங்கே இருந்தக்கூடிய மக்களை வந்து அந்த மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கே வந்து அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாருங்க நம்மளுடைய சாவித்திரிபாய் புலே அவர்கள். இதனால் அவர் பாதிக்கப்பட்டும் பின்னாளில் அவர் இறந்தார். ஏன்னா அந்த பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இவரும் அந்த நோயால் தாக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. சாவித்திரிபாய் புலே அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து சிறு வயதில் குழந்தை திருமணம் அப்படிங்கிறது இருந்தது. இவர் வந்து 9 வயதிலேயே இவருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது. இவருடைய கணவருக்கு அப்போ வயது பார்த்தீங்க அப்படின்னா 13 வயது. இவருடைய கணவர் மகாத்மா ஜோதிராவ் புலே அவர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் சாவித்திரிபாய் புலே அவர்களுக்கு வந்து கல்வி கற்றுக் கொடுக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவருடைய கணவர் தான் வந்து கல்வி கற்றுக் கொடுத்தார். அதன் பிறகுதான் இவருடைய அந்த ஒரு பெண் பள்ளியை உருவாக்கி அங்கே வந்து கல்வி கற்க ஆரம்பிக்கிறதுனால தான் இந்தியாவிலுடைய முதல் பெண் ஆசிரியர் என்று சாவித்திரிபாய் புலே அவர்களை குறிப்பிடுகிறார்கள். இவர் அந்த கல்வி கற்கிறது அப்படிங்கிறது, கல்வி கற்றுக் கொடுக்கிறது அப்படிங்கிறது சர்வ சாதாரணமாக இல்லைங்க அந்த காலத்தில். ஏன்னா பல எதிர்ப்புகளையும் இழிவுகளையும் பழி சொற்களையும் தாண்டி அந்த சாதனையை வந்து நம்முடைய சாவித்திரிபாய் புலே அவர்கள் படைத்தார் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. இவர் வந்து அந்த பள்ளிக்கூடத்திற்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வீட்டிலிருந்து கிளம்பி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய இந்த பெரும் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில பேர் இவர் மேலே சேற்றையும் மண்ணையும் பல இழிச்சொற்களையும் பேசி கல்லையும் கொண்டு இவர் அடித்திருக்கிறார்கள்ங்க. அப்போ அந்த சேற்றையும் மண்ணையும் வாரி தூக்கி அடிக்கும் போது இவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி அவருடைய கணவர்கிட்ட போய் சொல்லும் போதும் கணவர் சொல்றாரு, நீ இதற்காக எதற்கும் தயங்காதே என்று அவருடைய கணவர் மகாத்மா ஜோதிராவ் புலே அவர்கள் சொல்லி, நீ என்ன பண்ணு 2 புடவை எடுத்து வச்சுக்கோ, ஒரு புடவை இங்கேருந்து போகும்போது போயிட்டு இது மாதிரி சேறு மண் அடித்தாங்க அப்படின்னா அங்கே போய் மாற்றிட்டு நீ அங்கே மாணவர்களுக்கு வந்து கல்வி கற்றுக்கொடு என்று அவர் உத்வேகம் கொடுத்து தொடர்ச்சியான அந்த சமூக செயற்பாட்டில் வந்து ஈடுபட்டாருங்க. அதுலேயும் ஒரு குறிப்பாக அந்த குழந்தை திருமணம், விதவைகளுடைய அந்த கொடுமைகள், அதன் பிறகு இந்த சாதி ஒழிப்பு, தாழ்த்தப்பட்டவர்களுக்காக மறுக்கப்படக்கூடிய உரிமைகளுக்காக நிறைய குரல் கொடுத்தவர் நம்முடைய சாவித்திரிபாய் புலே அவர்கள். இவருடைய தொடர்ச்சி
தொடர்ச்சியான அதோடைய செயல்பாடுகளுக்காகவே இவருடைய பெயரில் வந்து ஒரு கவிதை மலர்கள் வந்து 1892 ஆண்டு சாவித்ரிபாய் புலே அவர்களுடைய அந்த கல்வியினுடைய தேவை, இந்த சமூக சீர்திருத்தத்துடைய தேவையை தொடர்பாக ஒரு கவிதை மலர்களை வந்து வெளியிடப்பட்டது. அதன் பிறகு 2015 ஆண்டு புனே பல்கலைக்கழகத்தை தான் சாவித்திரிபாய் புலே பல்கலைக்கழகம் என்று இவருடைய பெயரில் வந்து மாற்றி அமைக்கப்பட்டது. அதன் பிறகு வந்து இவருடைய மகாராஷ்டிரா அரசு வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, பெண் சீர்திருத்தங்கள், சமூக சீர்திருத்தங்கள் தொடர்பாக செயல்பாடுகளை மேற்கொள்பவர்களுக்கு அவருடைய பெயரில் சாவித்திரிபாய் புலே விருது வழங்கப்பட்டு வருகிறதுங்க. இந்தியாவும் என்ன பண்ணியிருக்கு, அஞ்சல் துறையும் வந்து தபால் தலையை வெளியிட்டு கௌரவப்படுத்தியுள்ளது. இப்படிப்பட்ட மிக சிறப்பு வாய்ந்த இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியராக இருந்த சாவித்திரிபாய் புலே அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜனவரி 3ஆம் நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ ஃபைனலி நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு எபிசோட்ல நீங்க பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manzilvel Mali team.